கேரள மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் திடீரென கடல் நீர் புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடல் நீர் கொந்தளிப்போடு காணப்பட்ட நிலையில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் எர்ணாகுளம் மாவட்டம் கண்ணமாலி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்று வீசிய நிலையில் கடல் சீற்றமும் ஏற்பட்டுள்ளது. கண்ணமாலி பகுதியில் கடல் நீர் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்பட்டதால் பெரிய அளவிலான அலைகள் எழுந்தன. ஒரு பக்கம் மழை, மறுபக்கம் கடல் கொந்தளிப்போடு காணப்பட்ட நிலையில் அப்பகுதிகளில் இருந்த வீடுகளை கடல் நீர் சூழ்ந்தது. இதனால் செய்வதறியாது திகைத்த அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினர். இன்னும் சிலர் நடக்க முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். கடல் நீர் மட்டத்தோடு கரைக்கு மேல் இருக்கும் வீடுகளை கடல் நீர் சூழ்ந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியான நிலையில் என்ன நடந்தது என்று விசாரித்தோம். அப்போது கடல் சீற்றம் அதிகரித்த காரணத்தால் கடற்கரையோரம் மண் அரிப்பு ஏற்பட்ட நிலையில் எழும் பேரலைகளால் கடல் நீர் குடியிருப்பை சூழ்ந்தது தெரியவந்தது. பொதுவாக மழை அதிக அளவில் பதிவாகும் போது மழை நீர் வீட்டுக்குள் வந்தாலே சிரமம் எனும் போது இங்கு கடல் நீரே வீட்டுக்குள் நுழைந்ததால் வீட்டு உபயோக பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அங்கு இருந்த பலர் உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மேலும் அங்கு இருக்கும் குடியிருப்புகள் கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் இது போன்ற சம்பவம் அவ்வப்போது நடப்பதும் தெரியவந்தது. கடல் அரிப்பு மற்றும் தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தால் கடல் நீர் குடியிருப்புகளை சூழ்வதாக கூறப்படுகிறது.